இதை கேரவேனை ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இப்போ எனக்கு என்னென்னா அதான் உங்களுக்கு இப்போ நம்ம சினிமான்றது இப்போ எல்லாம் இங்கே சவுத்து வந்துடுறாங்க. திண்டுக்கல் சவுத்தில் மெட்ராஸை விட்டால் மெட்ராஸ் தான் கேரவனே இருந்துச்சு. ஆமாம். அப்போ சவுத்தில் வந்துக்கிட்டாங்கன்னா கேரவன் எங்கே ஷூட்டிங் வச்சா மதுரையில் வச்சாலும் சரி, கன்னியாகுமரியில் வச்சாலும், திண்டுக்கல் வச்சா சென்னை தான் வரணும். அப்போ எனக்கு ஏன்னா நம்மளே உன இதை பார்த்துட்டோம்னா இங்கிட்டு அனுப்பலாமே அப்படின்ட்டு ஒரு தாட் வந்துச்சு. அப்போ அதில் யோசனை ஆரம்பத்தில் ஒரு 2 வண்டி எடுத்தேன் 2010. எடுத்தோன்னே அப்புறம் சரி இப்போ 2 வண்டி அப்புறம் அப்படி அப்படியே பார்த்தா இப்போ ஒரு 8 வண்டி இருக்குது. இப்போ 8 வண்டி இருக்குது. ஆமாம் ஆமாம். ஆனால் கேரவன் இப்போ அது மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். அந்த தாய் தந்தைன்னு இருக்குல்ல, அது மாதிரி நம்ம இது என்ன வித்தியாசமாக இருக்குது? லாரி இல்லை, இது என்னன்னா இது நம்மளுடைய திண்டுக்கல்ல ஒரு பெரிய மனிதர், ஒரு பாரம்பரியமான அங்கு விலாசம் சொல்லி ஒரு குரூப் இருக்காங்க. அவருடைய ஐயா செல்லமுத்து அவர் வண்டி இது பூரா பைபர்லேயே கட்டி. இந்த வண்டியோட பெருமை என்னன்னா அவர் ஆர்சிஆர் குரூப் வச்சிருக்காரு. அவர் பர்சனல் யூஸுக்காண்டி வச்சிருந்தது. வர பாடி பார்த்தீங்கன்னா பைபர், இதில் தகரம் கிடையாது. முன்னாடி மட்டும் தான். இது அப்பயே 25 லட்ச ரூபாய்க்கு கேட்டார் 91. அப்புறம் இதை வாங்கி இப்போ நம்ம அவர் ஐயா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம கொடுத்துட்டு வாங்கி இதை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு 10-15 லட்ச ரூபா செலவு பண்ணி வேலை பார்த்து வச்சுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் ஃபாரின் டைப்பில் பார்த்து கேட்டேன்.